திருச்சி வந்தல்லே திரிக்க விட்டான் மன்னல்லே திருத்தி வைக்கான் மன்னல்லே திட்டம் உண்டல்லே இந்த சாரே மனசுலாயோ அப்படின்ற ஒரு டைலாக்கே பாடலா வந்து அவரோட படத்துல இருந்த டைலாக்கே அவரோட படத்துக்கே பாடலுக்கு முதல் வரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பாடல் நேம் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் டிஜே ஞானவேல், அதாவது வந்து ஜெய்பீம் படம் டைரக்டர் இருக்கார் இல்லையா. ஸோ அவரோட டைரக்ஷனில் வேட்டையன் அப்படின்ற ஒரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டார் காஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக போட்டுச்சு. இப்போ அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மனசுலா இல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏடா போனே ஐயோ போன வாரம் செய்த வியாபாரத்தை சொல்கிறோமேன்ற மாதிரி. ஸோ மனசுலா இல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிருத்துக்கு ஆஃப்டர் இந்தியன் 2க்கு அப்புறம் பெருசாக அவர்கிட்ட வந்து பெருசாக அவர் மேலே யாருமே கவனமே செலுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்பப்போ தேவரா படத்துல இருந்து சிங்கிள்ஸ் ரிலீஸ் ஆனாலுமே கூட தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் மேக்ஸிமம் அனிருத்தை வந்து பெருசாக கவனிக்கலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்தியன் 2ல வாங்கின அடி அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ கம்பேக் இந்தியன் ஐயோ கம்பேக் அனிருத். ஸோ அந்த பார்வையில் வரும்போது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவரோட ட்ரேட்மார்க்கான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட படத்தில். ஸோ பாடல் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் ஃபீல் வருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது அனிருத்தோட ஒரு எப்போவுமே ரெகுலராக அனிருத் ஒரு விஷயம் பண்ணுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது சவுண்டே அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாடலோட பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம்லாம் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் அப்படியே சொல்ல போகிறேன். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின் போது ஜெய்பீம் டைரக்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ காம்பினேஷன் எப்படியா இருக்கும்னு சொல்லிட்டோம்னா இந்த பாடல் ஒரு மாதிரி பயங்கர செலிப்ரேஷனான ஒரு பாடல். ஆக்சுவலாக வந்து இந்த ஓப்பனிங்கில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி பண்ணியிருந்தேன், அதுவே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் அந்த பாடலோட பேக்ரவுண்ட்லையும். ஸோ இது வரும்போது ஒரு மாதிரி செமையாகவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த இதில் போயிட்டே இருக்கும்போது அதில் அனிருத் பாடுறாரு, யுகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு யுகேந்திரன் வாசுதேவன் அவர் பாடுறாரு. மலேசியா வாசுதேவன் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமா மறுபடியும் அவரோட வாய்ஸ் வர வச்சிருக்காங்கன்ற பட்சத்தில் பாடல் மேலே ஓரளவுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு எனக்கு. ஸோ அதில் போகும்போது எடுத்தவன அனிருத் பாடுறாரு. அந்த ஏஐ வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு மேபி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கோட்லேயே நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஏஐ வாய்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதுலேயும் நல்லா இருக்கு, ஆனால் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து. ஸோ அனிருத் பாடுறாரு மனசுலா இல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. லிரிக்லாம் ஒரு மாதிரி ரொம்ப மலையாளமையும் தமிழையும் ஒரு மாதிரி எப்படி தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னா மலையாளம் தமிழ் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு லிரிக்கு. விஷ்ணுவேலன் அப்புறம் வந்து சூப்பர் சுப்பு ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க. அதுவே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் தான், ரெண்டு பேருமே சரியான லிரிக்ஸிஸ்ட். ஸோ ரெண்டு பேருமே எழுதியிருக்காங்க போது ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பாடல் ஓரளவுக்கு நான் சொல்ற மாதிரி ஸ்லோ பாய்சன் தான் இருக்கும், ஆனால் செம வைப்பான ஒரு பாடல், ஒரு பயங்கர செலிப்ரேஷன், ஒரு டான்ஸ், அந்த மாதிரி டான்ஸ் குத்து நம்பர் வந்து 6-8 அந்த லெவலில் இல்லைனாலும் ஒரு மாதிரி நல்லா வைப்பாகவே இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நடுவில் வந்து அவர் மலேசியா வாசுதேவன் அந்த அவரோட வாய்ஸ் யூஸ் பண்ண ஒரு இதோ கொஞ்சம் எப்படி ரெட்ரோ மூடுக்கு போயிட்டு வருதுன்னு சொல்லலாம் அவர் வாய்ஸ் வரும்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு அவரே வந்து அவரா இல்லை அவரோட பையனான்னு தெரியல எனக்கு, லாஸ்ட்ல ஒரு ரேப் மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு, அதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் போயிட்டு எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்து மஞ்சு வாரியரை காமிச்சது தான் தலைவி இன்ட்ரி வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த டான்ஸ் அந்த செலிப்ரேஷன் அந்த எனக்கு சினிமோட்டோகிராஃபி வேற லெவலில் இருந்துச்சு. கதிர் பண்ணியிருக்காரு சார், கதிர் அவர் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ எனக்கு சினிமோட்டோகிராஃபி உண்மையில வேற லெவலில் இருந்துச்சுன்னும் போது அதில் மஞ்சு வாரியரை பார்க்கும்போது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மஞ்சு வாரியர் தலைவி வேற லெவலில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனது. எக்ஸப்ட் ரஜினிகாந்த், அடுத்தது மஞ்சு வாரியர், அப்புறம் வந்து ரக்ஷன் இருந்தாரு. ஸோ அவரும் வந்து ரஜினி கூட டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. யாரும் நம்ம கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு ஆடுற ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குது. ரஜினி பக்கத்தில் நின்று டான்ஸ் ஆடுது. ஆனால் அந்த ஊக் ஸ்டெப் தான் என்னன்னு தெரியல, வாக்கிங் போகிற மாதிரி ஒரு ஸ்டெப் இருந்துச்சு, அது பெருசாக மேபி இதெல்லாம் மஞ்சு வாரியர் டான்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பாடல் பயங்கரமா இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே. அதான் சொல்ற ஸ்லோ பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள ஒரு பாடல் தான் மனசுலாயோ. சாரி மனசுலாயோ